அவர் இனியது எது, பெரியது எது, கொடியது எது என்று கேட்கும் பொழுது அவ்வை 4 இனியது கொடியது என்று 4 இதாக பாடுகிறாள். அதிலே நான் திருப்ப திருப்ப சொல்லி என் சிறுவயதில் நான் மனனம் செய்த ஒரு பாடல் பெரிது என்ற பாடல். அந்த பாடல் இந்த 4 பாடல்களுமே இனிது கொடிது இப்படி இருக்கக்கூடியதில் எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு பாடல். பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குருமினி அங்கையில் அடக்கம், குருமினியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறையோர் பாகத் தொடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத் தொடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று பாடுறார். இங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றுக்கு இதாண்டா. ஆனா தொண்டனுடைய பெரிதை சொல்றதுக்கு எப்படிடா இது பண்ண முடியும் அப்படின்னு பாரு. இந்த பாடலை நான் என்னுடைய 8 வயதில் யாழ்ப்பாணத்து பாடசாலை ஒன்றில் படித்த பொழுது எனக்குள் இருந்த வியப்பு, ஒரு சைவ மரபிலே இருந்து வரக்கூடிய ஒருவனுக்கு இந்த பாடல் தரக்கூடிய வியப்பு என்பது ஒரு தளத்தில் இருந்து இன்னொரு தளத்துக்கு ஒருவனை கொண்டு செல்வது. கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தனை நான் அறியேன் என்று நாவுக்கரசர் சூழநோய் வந்த பொழுது பாடிய பாடலுக்கு, உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லாமல் உற்றார் ஆருளரோ என்று பாடிய ஒரு திருகங்கமாலையின் கடைசி பாடலை பாடுகிற பொழுது ஒரு சைவனாக நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு நிமிர்வு, ஒரு புல்லரிப்புக்கு நிகர்த்த ஒரு பாடல் இந்த பாடல். ஒரு பக்கம் இறைவன் எல்லாம் பெரியவன் என்று சொல்லுகிற ஒரு மரபு, இன்னொரு பக்கம் இந்த மரபு எனக்கு சொல்லக்கூடியது வேறொன்று. பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குருமினி அங்கையில் அடக்கம், குருமினியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறையவர் பாகத் தொடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத் தொடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ. இந்த ஔவையினுடைய முலை என்பது இன்றைக்கு ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கும் அமுதூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முலை. இன்றைக்கும் ஒரு தமிழ் எழுத்தாளன் ஒரு தமிழ் சொல்லை எழுதுகிற பொழுது, பெரிது என்று எழுதுகிற பொழுது ஔவையை தன்னுடைய இரத்த நாளங்களில் ஏற்றுத்தான் அவன் எழுத முடியும். அப்படிதான் எழுத முடியும். நான் ஔவையை அப்படித்தான் அணுகுகிறேன். ஏன் ஔவையை நான் அப்படி அணுகுகிறேன் என்றால், ஔவை என்பவள் நான் நம்புகிற தமிழ் அன்னைக்கு நிகர்த்த ஒரு புலவர் என்று நம்புகிறேன். அவள் வெறுமனவே நமக்கு சொல்லிக் கொடுத்தது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ற 2 வரிகளில் புள்ளிகளுக்காக படிக்கிற ஒரு சுருக்கி நாம் அவளை கண்டுபிடித்திருக்கிறோம், கண்டடைந்திருக்கிறோம். உண்மையில் அவளும் ஒரு கடல் அளவுதான். அவளையும் நாம் படிக்க முடியாது. அவளை நாம் படித்ததை கைமண் அளவுதான் நாம் படித்திருக்கிறோம். இவ்வளவும் அறிந்து பெரிது எது உலகத்தில் என்று அறிந்த ஔவைக்கு சுட்ட பலம் எது சுடாத பலம் என்று தெரியாதுதான் இந்த ஔவையினுடைய புலமையில் ஏற்பட்ட திருப்பம் என்ன. இது ஒரு விளையாட்டு. ஒரு புலவன் ஏதோ ஒரு இடையனால் சீண்டப்படுவது ஒரு விளையாட்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இமயம் சொன்ன ஒரு எழுத்தாளரை, நாம் ஆமாதவையா என்கிற ஒரு எழுத்தாளரை நான் படித்திருக்கிறேன். அவர் சொல்லுகிற பொழுது கிளாரிந்தா நாவல் குறித்து எனக்கு நிறைய நினைவுகள் வந்திருக்கு. அவர் கூறிய பல எழுத்தாளர்களுடைய பெயர் எனக்கு தெரியாது. உண்மையில் தெரியாது என்று நான் அந்த மேடையில் இருந்து அடையக்கூடிய ஞானம் இருக்கிறது இல்லையா, அதுதான் தெரிவதற்கான முதல் படி என்று நான் நம்புகிறேன். அப்படி சுட்ட பலம் எது சுடாத பலம் என்று தெரியாமல் இருந்த ஔவைக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தவன் ஒரு இடையன் என்கிற பெருமை அந்த இடையனை சாரும். உன்னை விடவும் நான் இப்பொழுது பேசிய இந்த ஔவை என்பவள் நீதி நூல் ஔவை. இந்த ஔவையை விடவும் சங்க காலத்திலே ஒரு ஔவை இருந்தாள். பாணர் குலத்து பெரும்புலவர்களில் ஒருவர் அவள். பாடினி என்று நாம் சொல்லலாம் அவளை. ஔவைக்கு
பலர் ஔவைகள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஔவைக்கு இடையிலும் பல தன்மைகள் ஒத்துப்போகின்றன. இதில் மூத்தவள் சங்ககாலத்து ஔவை, நெடிய மரபின் முதல் குருத்து அவள். இன்று வரை பெண் குலத்தின் முடிமணியாக சிறப்புற்று திகழும் புலமை பெற்ற பாவலர் ஔவை. சங்க இலக்கியத்தில் பாடிய பாடல்கள், அவள் பாடிய பாடல்கள் 59 பாடல்கள் இருக்கிறது சங்க இலக்கியம். இந்த ஔவை கிடையாது. நாம் இன்றைக்கு வாக்குண்டாம் மூதுரையில் கற்றுக்கொள்ளுகிற ஔவை என்பவள் பிற்கால ஔவை. இதுக்கு முன்பாக சங்க பாடலிலே ஔவை இருக்கிறாள். அங்கே அவளுடைய உலகம் வேறொரு உலகமாக இருக்கிறது, வேறொரு ஆளுமையாக திகழ்கிறாள். உண்மையில் சங்க இலக்கியத்தில் அவள் பாடிய 59 பாடல்களில் அகப்பாடல்கள் 26, புறப்பாடல்கள் 31, 33 பாடல்கள் புறப்பாடலிலே பாடுகிறாள். புறப்பாடல் என்றால் புறநானூறு. இந்த 33 பாடல்களில் 22 பாடல்களை ஒரு மன்னனுக்காக மட்டும் பாடியிருக்கார், அதியமானுக்காக மட்டும் பாடியிருக்கிறார். இந்த அதியமான் என்பவன் இன்றைக்கு தர்மபுரி என்று சொல்லப்படுகிற தகடூர் என்று சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு சிற்றரசன். அந்த அதியமான் புலவர்களுக்கு ஈவதில், புலவர்களை ஊக்குவிப்பதில் ஒரு பெரிய மன்னனாக இருந்திருக்கிறான். சங்ககால ஔவையோடு மிக நெருக்கமாக இருந்த மன்னன். அவர்களுடைய நட்பு தமிழ் இலக்கியத்தில் மிக பெரிய ஆளுமைகளால் வியந்து ஆராயப்படுகிற ஒரு நட்பு. இந்த சங்ககால ஔவை அதியன் பற்றி பாடிய பாடல்கள் பல இருக்கின்றன. அதிலே அவள் அதியனுடைய உபசரிப்பை, விருந்தோம்பல் பண்பை சொல்லுகிற ஒரு பாடல். ஒரு நாள் செல்லலாம், இரு நாள் செல்லலாம், பல நாள் பயின்று பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விரிப்பினன் என்று பாடுகிறார். அதாவது அதியனை பார்க்கிறதுக்காக நீ ஒரு நாள் போனாலும் அப்படி உபசரிப்பு, 2வது நாள் போனாலும் அப்படி உபசரிப்பு, 3வது நாள் நீ நிறைய பேரோடு போனாலும் அப்படித்தான் உபசரிப்பான். உபசரிப்பதிலே எப்பொழுதும் களைப்புறாத ஒரு மன்னன், அவனுடைய விருந்தோம்பல், அவனுடைய ஈகை குணத்தை அவள் அப்படி பாடுகிறாள். இந்த ஔவைக்கும் அதியமானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நட்பு கிட்டத்தட்ட சங்க காலத்தினுடைய ஒரு போர் மரபை நமக்கு சொல்லக்கூடிய பாடல்களின் வழியாக பார்க்க முடியும். காஞ்சியை தலைநகராக கொண்ட தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் இடையிலே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்காக தூது அனுப்பப்படுகிறாள் ஔவை. நினைத்து பாருங்கள், சங்க காலத்திலே ஒரு மன்னனுடைய படையைச் சேர்ந்தவளாக ஒரு புலவர் போய் இன்னொரு மன்னனிடம் யுத்தம் செய்யாதே, யுத்தத்தை நிறுத்து என்று சொல்ல போகிறாள். உண்மையிலுமே இந்த இடத்தில் இந்த ஔவை எனக்கு பெரிய வியப்பு கொடுக்கக்கூடியவள். ஏனென்றால் தூது வந்தவர்கள் போர் செய்து, இனப்படுகொலை செய்து, மனித மாமிசங்களை இந்து சமுத்திரத்தினுடைய பிராந்தியத்தில் கொட்டி, எப்படி இந்த மண்ணிலே தாமிரபரணியில் கொல்லப்படாதவனாக என்னுடைய சகோதரன் மாரி செல்வராஜ் இருக்கிறானோ, அப்படி நந்திக்கடல் கடல் பரப்பிலே அவ்வளவு ஜனசமுத்திரம் இரத்தமும் குருதியும் பொழிந்த பொழுது அந்த மண்ணிற்கு சமாதான தூதுவர்களாக வெள்ளை கொடிகளோடு அறம் பேசுவதற்காக வந்தவர்கள் இந்த யுத்தத்திற்கு எப்படியெல்லாம் பங்குதாரர்களாக ஆனார்கள் என்கிற பெரிய இனப்படுகொலை கோட்பாடு, மானுட அழிவை இந்த 21ஆம் நூற்றாண்டில் நிகழ்த்தியதற்கு ஒரு பெயர் சொல்ல வேண்டும் என்றால் சமாதானம் என்று சொல்ல முடியும். கவிஞர் சேரன் ஈழத்தைச் சேர்ந்தவர். அவர் எழுதிய ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையினுடைய சாரம் இதுதான்: எரிகணை பட்டு தெரித்த குழந்தையின் கால்களை மயக்க மருந்தின்றி அறுக்கும் மருத்துவன் கடவுள். அந்நேரத்தில் அலற விழிகளற்று கதறும் தாய் ஒரு பிசாசு என்று எழுதியிருந்தார். இந்த கடைசி இனப்படுகொலை காலத்தில் இருந்து ஒரு சித்திரம். மயக்க மருந்தின்றி மருத்துவம் பார்க்கும் மருத்துவன் கடவுள், அந்நேரத்தில் அலற விழிகளற்று கதறும் ஒரு தாய் பிசாசு என்று எழுதினான். போரை நிறுத்துவது அல்லது போரை நிறுத்தி சமாதானம் பேசுவது என்பது இன்றைக்கு நிறைய சூத்திரங்களும் நிறைய கபடங்களும் நேர்ந்த
ஒரு செயல். ஆனால் அவ்வை தொண்டைமானுடைய காஞ்சி மண்ணுக்குள்ளே நுழைகிறாள். தொண்டைமானிடம் சொல்லப்படுகிறது, உங்களை பார்ப்பதற்காக அவ்வை வந்திருக்கிறாள் என்று. தொண்டைமான் அவளை வரவேற்கிறார், உபசரிக்கிறார், விருந்து கொடுக்கிறார். விருந்து கொடுத்ததற்கு பிறகு அவ்வையிடம் காட்டினால் அவ்வையிடம் இருந்து தகவல் அதியமானுக்கு போகும் என்ற நம்பிக்கையிலே தன்னுடைய போர் கலங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட போர்க்கருவிகள் அடுக்கி வைக்கப்பட்ட அறையை திறந்து காட்டுகிறார். பார், இவ்வளவு போர் சாதனங்கள் என்னிடம் இருக்கிறது. உண்மையில் அவ்வை 21ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தில் இருந்திருந்தால் போர்களால் கொல்லப்படுகிற சிறார்களை, போர்களால் கொல்லப்படுகிற பெண்களை காப்பாற்றி இருப்பாள் என்று நான் நம்புகிறேன், வியக்கிறேன். அவள் இந்த நூற்றாண்டில் தூய தமிழ் தூதுவரான அவ்வையின் சித்திரமே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அவள் போருக்கு எதிராக பேசவில்லை, மாறாக தன்னுடைய மன்னனுடைய படைச்செருக்கை சொல்லுகிறாள். அதாவது போரை 2 வகையில் நிறுத்தலாம். ஒன்று, போரை நிறுத்து என்று சொல்லலாம். இரண்டாவது, உன்னை விடவும் என்னுடைய மன்னன் பெரியவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு அடுக்கிலே அவ்வை சொல்லுகிறாள். தொண்டைமான் திறந்து காண்பிக்கும் பொழுது அவ்வை சொல்லுகிறாள், இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்டுரல் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியநகர் அவ்வே. இதுல அவ்வளவு பெரிய சர்க்காஸ்ட் இருக்கு, அவ்வளவு பெரிய பகுடி இருக்கு, நக்கல் இருக்கு. அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணலெம் கோமான் வைனுதி வேல் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஒரு தூதுவரிடம் படை பெருமையை காண்பிப்பதற்காக, படைக்கருவிகளை காண்பிப்பதற்காக அதியமான் கதவை திறந்த பொழுது அவ்வை சொல்லுகிறாள், அடே மடையா, உன்னுடைய ஆயுதங்கள் நெய் பூசப்பட்டு பூ வைக்கப்பட்டு அலங்கார பொருளாக இருக்கிறது. அங்கே என்னுடைய மன்னனுடைய ஆயுதங்கள், என் மன்னன் படையைச் சேர்ந்தவர்களுடைய ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன உனக்கு தெரியுமா? எதிரிகளை கிழித்து, எதிரிகளோடு போர் செய்து அவர்களின் பட்டயங்களை கிழித்து கொன்று போரின் வெற்றியிலே கொல்லப்பட்டறையில் இருக்கிறது. வேலினுடைய நுனி மக்கி போய் இருக்கிறது, அதை கூர்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ பூசை செய்து கொண்டிருக்கிறாய், பூசை செய்து அலங்காரப்படுத்துகிறாய். இப்படி ஒரு படையினுடைய வேலையும் கம்பையும் பட்டயங்களையும் அவன் போர் செய்து மக்கி போக செய்திருக்கான், முனைமழுங்க செய்திருக்கிறான். நீ அவனோடு போய் மோதாதே, கொன்று போடுவான் என்று அவள் பாடுகிறாள். ஒரு மன்னனிடம் சமாதானம் பேச போகிறவள், போர் நிறுத்தம் பேச போகிறவள், போர் வேண்டாம், போர் அது எதையும் சொல்லல. அவ இப்படி சொல்றா, இங்க பாரு, உன்னுடைய வேல் ரொம்ப தூய்மையா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அது மேல எதுவுமே இல்லை, காயம், அதாவது மனித ரத்தமே பார்க்காத ஒரு வேல் அது. அந்த வேலை நீ அப்படியே விட, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னட்ட இருக்கிற மன்னனோட வேல் வேற. அது தினம் தினம் போர்க்களம் பார்த்து முனை மழுங்கி பற்றையில போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ எடுத்துட்டு திருப்பி வந்தான்னா ஏறி திருப்பி முனமழகு, நீ போருக்கு போகாதே அப்படின்னு சொல்ற. இந்த சர்க்காசம், இது ஒரு தூதுவருடைய ஒரு சர்க்காசமாக எனக்கு பட்டது.